போறீங்க? கொஞ்சம் விட்டா போதும் அப்படியே வெளியில போயிருவீங்களே. எரிச்சல கிளப்பாதீங்க அம்மா. உங்களுக்கு இதே வேலையா போச்சு. நோட்டீஸ். மரியாதையா உள்ள போங்க. வாங்க உள்ள. இதான் வேலையா எனக்கு? ஒவ்வொரு தாட்டி நீங்க வாட்டுக்கு போயிடுறது, நான் வந்து கூட்டிட்டு வர்றது. இனிமே போங்க வச்சுக்கிறேன். சும்மா இம்சை பண்ணிட்டு. 1 2 3 4 அப் அப். ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும். உன்னை கத்தித்தானே போட்டிருந்தேன். சங்கிலி எடுத்து ஏன் குழந்தை எடுத்து போனேன்? ஏன் போனேன்? ஏன் போனேன்? போங்க. வாத்தியார் நடிப்பிட்டேன். யானை அடிக்கிட்டார்ல. அங்க போடு. சார், அம்மாவும் நல்லபடியா பாத்துக்கிடுங்க. கன்சாமினா, என்னப்பா? அந்த அம்மாவை எங்கேங்க கூட்டிட்டு போறாங்க? இப்ப கார்ல வந்தார்ல, அவங்க அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாராம். அப்புறம் அவங்க அம்மா தான் அவரை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறாங்க. அவரும் பெரிய படிப்புலாம் படிச்சு டாக்டர் ஆகி தான் அம்மாவை நல்லா பாத்துக்கலாம் நினைக்கும் போது பாவம் அந்த அம்மாவும் திடீர்னு தவறி போயிட்டாங்களாம். அதை அவரால் தாங்கிக்க முடியல. அதான் இந்த அம்மாவை தான் அம்மாவை நினைச்சு கூடையே வச்சு பாத்துக்கலாம் சொல்லி கூட்டிட்டு போறாருப்பா. இந்த மாதிரி எல்லாம் கூட்டிட்டு போலாமா? ஏன் கூட்டிட்டு போகாம? குழந்தை இல்லாதவங்க குழந்தைய தத்தெடுக்கிறாங்கல்ல, அது மாதிரி தான். என்ன பிள்ளைகளா, எல்லாரும் கிளம்பிட்டீங்களா இருக்குது? ஆமாங்க, நான் நாளையில இருந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. சரி அம்மா, குமாரசாமி தாத்தா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. எல்லாரும் சீக்கிரம் வாங்கம்மா. அவருக்கு யாரும் இல்லைம்மா. அவர் ஒரு அனாதை. நாங்கள்லாம் செத்து போனால் உடம்பு வாங்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அவருக்கு அப்படி யாரும் இல்லை. தாத்தா, எங்க கூட வந்துடுறீங்களா? உங்களை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கிறோம். உங்களுக்கும் மாறும் இல்லை, எங்களுக்கும் மாறும் இல்லை. நம்மளாம் சேர்ந்து ஒரு குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம் தாத்தா. வாங்க தாத்தா. சாதாரண காரியம் நினைச்சிட்டீங்களாடா? நீங்க எது கேட்டாலும் உங்களுக்காக நான் பயந்துட்டு வந்து செஞ்சு கொடுப்பேன்னு நினைச்சிட்டீங்களா? மறுகாத இடத்த காலி பண்ணுங்கடா. இத்தனை நாளா அனாதையாவே இருந்துட்டேன்னு இப்ப வாழ்க்கையில முதல் முறையா எனக்குன்னு ஒரு சொந்தம். அது மூலியமா ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதுங்க. நான் மிரட்டிய உரிமையெல்லாம் கேட்கலைங்க, ஒரு உதவியா தான் கேட்கிறேன். இதை எப்படி என்ன பண்ற? இந்த போன்ல கேமராவே வேலை செய்யாதுங்க. நான் இத்தனை நாளா வீடியோ எடுத்துன்னு போய் தானுங்க சொன்னேன். உங்களுக்கு இந்த ஊர்காரில இருந்து பெத்த புள்ள வரைக்கும் நான் கேவலப்பட்டிருக்கேன்டா. இப்ப எந்த நம்பிக்கையில்டா உங்களுக்கு உதவி செய்யறது? உதவி மட்டும் செஞ்சு கொடுங்க தலைவரே. காலில் விழுந்துட்டு எந்திரி மேல எந்திரிப்பா. எங்களுக்கு உங்களை விட்ட வேற யாரும் கிடையாதுங்க. கண்டிப்பா தாத்தாவை நல்லா பாத்துக்கோங்க. நீங்க நம்பி அனுப்பி வைக்கலாம். சரிங்க. நான் ஆசிரமத்துல தான் பேசிட்டு வந்துட்டேன். நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க நம்ம பசங்க. சரிங்க சார், பாத்துக்கலாம். தாத்தாவை தத்தெடுக்க ஆசைப்படுறீங்க, நல்லபடியா பாத்துப்பீங்களா? நல்லபடியா பாத்துக்கிறோம். கெம்பராஜுங்கிறவர் உங்களை தத்தெடுத்து பார்த்துக்க விருப்பப்படுறாரு. உங்களுக்கு போக சம்மதமா? சம்மதம்மா. இப்ப புரியுதுங்களா? எங்க நிலைமை நினைச்சா எங்களுக்கே சிரிப்பா தான் இருக்குது. ஊர்க்காரனுங்க சிரிக்காம என்ன பண்ணுவானுங்க? சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி சவனின்னு ஆசிரமத்தில் கிடந்த பெரியவர் வேற கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறான். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? கடம்பூர் செக் போஸ்ட் இறங்குறதெல்லாம் இறங்கிங்க. கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு தம்பி. பஸ்ல ரேடியோ இல்லாத கூட தீர்த்து போட்டீங்க. வரட்டுமா? என்னது ரேடியோவா? யோ போயா.
உனக்கு இது தேவையாடா? டேய் அப்போ ஒன்றும் தூங்கலையா நீயே? கண்ணு மூடிட்டு இருந்தா தூங்குறன்னு அர்த்தமா? நீ பேசுறதெல்லாம் கேட்டுதான்டா இருந்தேன். டேய் நடந்தது தான்டா சொன்னேன். ஆனா நீ ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்ட. முக்கியமான விஷயமா? நீ நினைக்கிற மாதிரி என்ற ஆளுகிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக மட்டும் தாத்தாவை தத்தெடுத்து கூட்டிட்டு வரல. பின்ன 3 மாசத்துக்கு முந்தி மொடவங்காட்டில் நம்ம பொண்ணு தாய் செத்து போச்சு. அவன் மவனுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எத்தனை நிவாரண பணம் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? அது 4 லட்சம். 4 லட்சமா? 1 மாசம் இல்ல 2 மாசத்துல அக்கௌண்ட்ல வந்துடும். சரி, இப்போ வந்து கையெழுத்து போட்டு போங்க. நாளைக்கு பேங்க் பாஸ்புக் கொண்டு வாங்க. சரிங்க சார். ஊர்ல இருக்கிறவனுக்குலாம் இப்படி காசு வரையில, நம்மளுக்கு பேர் ஆள் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போதான் இந்த பெருசு நம்ம கிட்ட மாட்டுச்சு. அவருக்கு யாரும் இல்லைம்மா, அவர் ஒரு அனாதை. நாங்கள்லாம் செத்து போனால் உடம்பு வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க, அவருக்கு அப்படி யாரும் இல்லை. இந்த மாதிரிலாம் கூட்டிட்டு போலாமா? ஏன் கூட்டிட்டு போனான்னு? குழந்தை இல்லாதவங்க குழந்தைய தத்தெடுக்கிறாங்கல்ல, அது மாதிரி தான். அப்ப இதெல்லாம் அந்த புள்ளைக்காக பண்ணலையா? அந்த புள்ளைய வச்சு நசுமா லவ் பண்றியா இல்ல அதுவும் ஏதாச்சும் பிளானா? பாலாவை நான் சத்தியமா லவ் பண்றேன். நான் என்ன ஆசிரமத்தில் தாத்தா இருப்பாரு, கூட்டிட்டு வந்து கொள்ளலாம்னு நினைச்சா போனேன். வாழ்க்கை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு, அதை விட்டுறக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ ஆசிரமத்தில் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் சாகிறதுக்கு பதிலாக நம்மளுக்காக செத்து போயிட்டோமே. நான் ஒன்றும் பெருசு போய் கொல்ல போறது இல்லையே. ஆனை முதிச்சு அவரா சாக போறாரு. அவர் செத்தா 4 லட்சம் ரூபாய் என் கைக்கு வந்துடும். அப்புறம் அமௌண்ட்டை வாங்குறோம், லைஃப்ல செட்டில் ஆகுறோம். புரியுதா? டேய் என்னடா சொல்ற? இறங்கிங்க. சீமாக்கு மேலே போட்டுருங்க. ஒரு 15 கூட தக்காளிக்கே ஏற்றிட்டு தாத்தா கொடுங்க, தாத்தா கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். டேய் வாங்கிக்கடா. தாத்தா இந்த வழியா போயிடலாம் வாங்க. என்ன கோவிந்து, இவர் தான் எங்க தாத்தா. இனிமேல் நாங்க தான் அவர் பேரனுங்க. தாத்தா வாங்க போலாம். தாத்தானா? வாங்க தாத்தா. நீயும் பாத்துக்கோ. போங்க போங்க, பார்த்துக்கிட்டு. ஆமாமா, இவர் தான் போகணும். அழகா இவங்கிட்டலாம் சொல்லணுமா? வேண்டாம் முடு. ஏன்பா எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஒரு வேலை பேசக்கூட வர மாட்டேங்கிறீங்க. நம்ம ஊர்க்காரங்களுக்கு நாங்க வளர்றத பார்த்து கொஞ்சம் வயிற்றுச்சல், அதானுங்க. இரு அதையேப்பா விரட்டுற? வா குட் பாய். வட வா வாலாட்டுற மாதிரி அதாவது குணமா சொன்னா கேட்டுக்கிறேன். ஆமானுங்க தாத்தா, நாம போலாமா? என்ன நோண்டாங்கண்ணா நீங்க பேசுற? பார்த்து வாங்க தாத்தா. இந்த பெருசு தானா? ஏண்டா இவனுக்கு நல்ல நாளே நாய்க்கு ஒரு வயசு சோறு வைக்க மாட்டானுங்க. பாவம்டா, இந்த கெல்டுனி இவனுக்கிட்ட சிக்கிட்டு என்ன பாடுபட போதோ கருமம். தாத்தா இதானுங்க நம்ம வசந்த மாளிகை. ஊருக்குள்ள அந்த நாத்தம் பிடிச்ச பசங்க கூட இருக்க பிடிக்காம தான் இப்படி தனியா வந்து காத்தோட்டமா சுகாதாரமா இருக்கிறோம். சும்மா உள்ள போய் பாருங்க. தாத்தா இங்க கிச்சன் இருக்குது, ஸ்டோர் ரூம் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, வெளில வரண்டா இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. சந்தோஷமா இருக்கலாம். தாத்தா இந்த பையில பிஸ்கட் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது. நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் கடம்பூர் வரைக்கும் ஒரு சோலியா போயிட்டு வந்தோம். என்னையும் கூட்டிட்டு போங்கடா. அங்கேயே ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஆசிரமத்துக்கே போய் சேர்ந்துடுறேன். என்னாச்சுங்க தாத்தா? ஏடா வீடாடா இது? மனுஷன் குடியிருப்பானா? குப்பை மேட்டை விட கேவலமா இருக்கேடா. ஐ டோன்ட் லைக் யூ. தாத்தா இன்னைக்கு ஒரு நாளைக்கு பொறுத்துக்குங்க தாத்தா. நாளைக்கு எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிடுறேன். உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கட்டில், டைம் பாஸ்க்கு டிவி, குளிர்காயத்துக்கு சிகிரி எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிடுறேன். ஒரே ஒரு நாள் சமாளிச்சுக்கோங்க தாத்தா. டேய் என்றா வண்டின்னு ஒன்று இருந்தா அதுக்கு காத்து எண்ணெய் இதையெல்லாம் போடணும். இல்லைன்னா கையிலங்கடையில் போட்டுருணும். வா
தாத்தா சாப்பாடு வேண்டி வந்திருக்கிறேன் தாங்க. என்னாச்சுங்க தாத்தா? சாப்பாடாடா இது? நீங்களே சாப்பிடுங்க. தாத்தா தாத்தா நீங்க பொழுதோட அதிகமா சாப்பிட மாட்டீங்கன்னா கம்மியா வாங்கிட்டு வந்தோம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இன்னைக்கு நாம் பிரியாணி சாப்பிட்டாலும். பிரியாணி தானுங்க தாத்தா, இப்ப வந்துடும். ஏடா அறிவு இருக்குதாடா உனக்கு? பெருசுதான் அறிவு கிட்டத்தனமா கேக்குதுன்னா இந்த ராத்திரில பிரியாணி சாப்பிட்ற வயசாடாது. டேய் உள்ளமா பேசுறான். இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா ஆகணும். நம்மளுக்கு வேற வழியே கிடையாதுடா. சரி அந்த சரக்கு ஒரு கட்டிங் போட்டு போறேன். ஆஃப் தாண்டா இருக்குது. அப்புறம் சாப்பிடும்போது அரைகுறையா போயிரும்டா. நீ டக்குனு போய் வாங்கிட்டு வாடா போடா. அண்ணா 2 முட்டை வச்சு ஒரு பிரியாணி தல்றா. தாத்தா இந்தாங்க, ஒன்றுக்கு 2 முட்டையை வச்சு வாங்கிட்டு இருக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க. ஏண்டா இதெல்லாம் நான் சாப்பிட்டு வயிற்றால போய் செத்து போகணும், அதான் உங்க ஆசை? என்னங்க தாத்தா சொல்றீங்க? டேய் ரோட்டு கடையில தானே வாங்கினீங்க. என் வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டதே கிடையாடா. என்னடா நீ தாத்தாக்கு தம்பி என்ன கடையில வாங்கிருக்கலாம்ல? இது உனக்கே ஓவரா இல்ல? கார்ல போறவங்க இறங்கி சாப்பிட்டு போறானுங்க. ஒரு அந்த கிளம்பிட்ட நான் பேசிக்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுடா. ஒரு 10 நிமிஷம் தான். டேய் இந்த சரக்கு ஒரு கட்டிங் போட்டு போறேன். நேரம் ஆகுதுடா. ஏற்கனவே 10 மணி ஆயிப்போச்சு. 10 நிமிஷம் தான், போயிட்டு வாடா. தாத்தா நல்லா பார்த்துங்க, தம்பி என்ன கடை பிரியாணி வாசத்துலேயே தெரியும். இந்தாங்க. நான் பட்னி கிடந்து செத்தா கூட பரவாயில்ல, இதையும் நீங்களே சாப்பிடுங்க. தாத்தா இது தம்பி என்ன கடை பிரியாணி தானுங்க. இந்த சிக்கன் பீஸை பார், வெறும் எலும்பு. ஒரு லெக் பீஸ் இருந்தா கூட சாப்பிட்டு நிம்மதியா படுத்துருவேன். இதை நான் சாப்பிட்டு என் பல்லெடுக்கல எலும்பு மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு நான் சாகணும். அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படணும் இல்ல? இந்த கேப்ல கிடா வெட்டுற வேலையே ஆகாதுங்க தம்பி. போனா 2 பேரும் போலாம், இல்லைன்னா ஆளை விடு. அதுவும் இல்லாம அந்த சரக்கு முதல்ல எடு. கட்டிங் போடாம ஒரு அடி கூட எடுத்துக்க மாட்டேன். சரிடா, ஆனா சரக்கு மட்டும் வேண்டாம். பிரியாணி கடை மூடிட்டா பெரிய பஞ்சாயத்தாயிரும். வாடா போறோம். சரக்கு அடிக்கிறோம், சாப்பிட்றோம். சரக்கு அடிக்கிறோம், சரக்கு அடிக்கிறோம், சரக்கு அடிக்கிறோம். டேய் கம்பா, ஏன்டா கத்துற? டேய் போய் ஒரு குடிகார கிழவனை கூட்டிட்டு வந்திருக்கிறேடா. ஒரு சொட்டு கூட வைக்காம எல்லாத்தையும் குடிச்சாடா. நான் அப்படியே ஒன்றரை கிட்ட கேட்ட ஒரு கட்டிக்கு சாப்பிட விட்டியா நீ? மணி 11 ஆச்சுடா. கடையும் இருக்காது, பிளாக்லையும் கிடைக்காது. இந்த கிழமை என்னைய பட்டினி போட்டான்டா. ஐயோ ஒரு திட்டம் எல்லாம் வீணா போச்சு, எதுவுமே நடக்காது. இத்தனை நாளா ஏதோ சின்னதா பித்தலாட்டம் பண்ணிட்டு தெரிஞ்சா. உனிமே பேங்கா போய் கொள்ளை அடிக்க வேண்டியதுதான். பின்ன இந்த ஆளுக்கு தேட ஆப்புக்கும் சிக்கன் பிரியாணிக்கு எங்க போறது? என்ன வாட்டு பாடுற பத்தியா? உனக்கு கூடிய சீக்கிரத்துல ஐயோ பாடையில போறதுக்கு எதுக்கிட்ட என் காதல ஊதுன உட்கார காதை பிடிச்சி விடு. மெதுவா மெதுவா மெதுவா. ஏண்டாடே ஏதோ மாஸ்டர் பிளானை போட்டு ஏமாற்றி அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அந்த ஆள் தான் மாஸ்டர் பிளானை போட்டு ஏமாற்றி நம்ம கூட வந்திருக்கிறான். முதல் நாளே முட்டி வலிக்க ஓட விட்டுட்டு வெளியில் படுக்க விட்டான்டா இந்த கிழவன். இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறானோ?